ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கணும் பிளான் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஆர்டிஇன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாகவும் கம்பல்சரியாகவும் எஜுகேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆர்டிஇ. இதை எப்படி போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ஏப்ரல் 20லேருந்து மே லாஸ்ட் வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் போய் நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கிளாஸ் பிள்ளைங்க போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்கேஜி யூகேஜி ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் எல்கேஜிலேருந்து அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். இதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிற ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து 4 to 5 இயர்ஸ் ஆச்சு, நீங்கள் யூகேஜி தான் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி சேர்க்க முடியாது. ஒன்று எல்கேஜியில் சேர்க்கலாம். ஏன்னா சில ஸ்கூல் ஸ்டார்டிங் வந்து எல்கேஜிலேருந்து இருக்கும், சில ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். நீங்கள் வந்து எல்கேஜியில் இருக்கிற ஸ்கூல்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கணும்னு அப்படி சேர்க்க முடியும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட், அடுத்தது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரு சில்ட்ரன்ஸோட ஃபோட்டோஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ், கரெக்டான அட்ரஸ் நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பராக பார்த்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பரை கொடுங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 25% சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரி மெத்தட் மூலம். லாட்ரினா குழுக்கெல்லாம் நேம் வந்து குழந்தைங்க நேம் அந்த சீட்டில் எழுதி போட்டு ஆஃபீஸர், பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லோரும் முன்னாடி வந்து சீட் எடுப்பாங்க. அதில் எந்த குழந்தைங்க நேம் வருதோ அவங்களுக்கு தான் சீட் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் இது வில்லேஜஸில் இப்படி நடந்துகிட்ருக்கு. சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக ரேண்டமாக கம்ப்யூட்டரில் இது பண்ணிவிட்டு அது ரேண்டமாக சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீட் கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் நம்ம செலக்ட் ஆனால் நமக்கு சீட்டு கிடச்சிருமாங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம அட்மிஷன் போட ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ நீங்கள் எந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கு உடனே வந்து நீங்கள் போகிறது நல்லது. ஏன்னா சீட் வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். 2 to 3 டேஸில் செலக்ட் ஆனீங்கன்னா உடனே போய் அட்மிஷன் போட்டுருங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கும், இப்போ அடுத்த பிள்ளைக்கு நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறதுனால ஒருவேளை இந்த பாப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அப்ளை பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரே அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை. இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.